இப்போ வந்து ஒரு பஃப் கை வந்து அளவு ஜாக்கெட் பிரகாரம் இது வந்து அளவு ஜாக்கெட்டு. அளவு ஜாக்கெட்ல பஃப் கை குடுத்துருக்காங்க. இந்த பஃப் கைக்கு தகுந்த மாரி நம்ம வந்து வெட்ட போறோம். எல்லாரும் கவனமா பாருங்க. கை நீளம் எவ்வளோ? கை வந்து இதுல வந்து ஃபுல்லா கை நீளம் எடுத்துக்கங்க. கை நீளம் 11.25. 11.25 வந்து அப்படியே வச்சிருங்க. 11.25 1/4 இன்ச் தையலுக்காக எக்ஸ்ட்ரா வச்சுட்டேன். எக்ஸ்ட்ரா வைக்கப்பட்டது. கை லூஸ் எவ்வளோ? 11.25. 11.25க்கு 11.25 வச்சுட்டோம். 11.25 வச்சுட்டோம். அடிங்கை எவ்வளோ வச்சிருக்கோம்? அடிங்கை எவ்வளோன்னு நீங்க பார்க்கணும். அடிங்கை எவ்வளோ? அடிங்கை 7.5. இந்த 7.5 வச்சுட்டோம். 7.5 வைக்கப்பட்டது. இந்த ரவுண்டு எவ்வளோன்னு நீங்க பார்க்கணும். இந்த ரவுண்டு எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு, இப்போ வந்து 8.5 ஒரு புள்ளி இருக்கு. 8.5 ஒரு புள்ளி இங்க எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். 6.5 இருக்கு. இந்த 6.5 இங்க வச்சிருங்க. 6.5 இங்க வச்சுட்டோம். தைக்கும் போது இந்த இடத்துக்கு வந்துரும். அதனால ஒரு புள்ளி மேல ஏத்தி வச்சுட்டோம். இப்ப இங்க இருந்து அழகா அப்படி வந்து டீஸ். இப்ப வந்து இதுக்கு எவ்வளவு இறக்கிருக்குனாக்கா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா 10.5 வந்து ஒரிஜினல் கை. 10.5 ஒரு கை ஒரிஜினல் கை மேல 2 இன்ச் மேல ஏத்திருக்கோம். பஃப் கைக்காக மேல ஏத்திருக்கோம். இப்ப இதுக்கு கவர் தட்டு தேவையே இல்ல. அழகா அப்படி பெண்ட் பண்ணி இப்படியே அழகா அப்படி முடிச்சிருங்க. முடிச்சிட்டீங்கன்னா இது இறங்கும்போது இங்க இறங்கிக்கும். இப்ப வந்து இதோட அளவு எவ்வளோ? 8.5 வந்து நம்மளுக்கு 8.25 இருந்தா போதும். 8.25 வச்சுட்டேன். 8.25 வச்சுட்டு இப்ப வந்து பெண்ட் பண்ணி நம்ம வெட்ட போறோம். இதுக்கு கவர் தட்டு கிடையாது. பஃப் கைக்கு கவர் தட்டு கிடையாது. அழகா அப்படி பெண்ட் பண்ணி வெட்டிட்டோம். வச்சுட்டோம். இப்ப இங்கதான் கவர் தட்டு. கை எப்படி வெட்டணுங்கிறத பாத்துங்க. கை வந்து இப்படிதான் பஃப் கைக்கு வந்து இப்படிதான் வெட்டணும். இப்ப லேட்டஸ்ட் கை இது. லேட்டஸ்ட் கை மாடல் நான் வெட்டிட்டு இருக்கேன். இங்க இருந்து கை நீளம் வச்சுட்டு கை நீளத்துல இருந்து 2 இன்ச் மேல ஏத்திக்கணும். கவர் தட்டு தேவை கிடையாது. நல்லா பெண்ட் பண்ணி உள்ள வெட்டிடுங்க. வெட்டிட்டு இப்ப இங்க வந்துட்டோம். இப்ப இதான் டாட். இங்க ஒரு டாட். இதுதான் டாட். பிடிக்க போறோம். இது டாட். இப்ப பாருங்க கவர் தட்டு எந்த அளவுக்கு நம்ம பெண்ட் பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க. இப்ப அடிங்கை எவ்வளவு இருக்குன்னு பாத்துருவோம். அளவு ஜாக்கெட்ல அடிங்கை எவ்வளவு இருக்கு? அடிங்கை பிரகாரம் வச்சுட்டோம். இப்ப முண்டா ரவுண்டு. தச்ச உடனே கரெக்டா 1/4 இன்ச் மேல ஏறி வரும். கரெக்டா 1/4 இன்ச் மேல ஏறி வரும். இப்படிதான் நீங்க வெட்டணும். இது வந்து பஃப் கை மாடல் வெட்டும் பயிற்சி. எல்லாரும் இதே மாதிரி கை வெட்டி பாருங்க. நல்லா பெண்ட் பண்ணி கை நீளம் வந்து 10னா 1/2 இன்ச் சேர்த்து 10 வச்சுங்க. அது மேல 2 இன்ச் வந்து பப்பு ஏத்திக்குங்க. ஏத்திட்டு இதே மாதிரி நீங்க வெட்டி பார்த்தீங்கன்னா சிறப்பா இருக்கும். கை லூஸு, அடிங்கை, பொந்து ரவுண்டு எல்லாமே கீழே இறக்கி விட்டுட்டீங்கன்னா பார்க்கறதுக்கு அற்புதமா இருக்கும். இதே மாதிரி கை வெட்டி பாருங்கள். நிச்சயம் அட்டகாசமா இருக்கும். இந்த கை வந்து பார்க்கறதுக்கு அற்புதமா இருக்கும். இது பஃப் கை வெட்டும் பயிற்சி.